எல்லாருமே இவ்வளவு ஒரு சலிப்புத்தன்மையோட இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. என்னன்னா நடந்து போகுது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னா அது ஏற்கனவே நடந்த சம்பவங்களுடைய ஒரு நீட்சியாகத்தானே பார்க்க முடியும். அதான் இது இந்த திரைப்படத்துல வர வசனம் மாதிரி தான், நமக்கு எதுக்குடா வம்பு, நம்ம வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுவோன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி காவல்துறை ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் கூட அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கு நீங்க சொன்ன சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு நடந்தது இல்லையா, அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கிறார். இது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரும் இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வராங்க, சட்டசபையில் பேசுகிறாங்க. அந்த எதுவுமே நடக்கலை. அது ஒரு பொருட்டாவே சபாநாயகரும் எடுத்துக்கல, முதல்வரும் எடுத்துக்கல. அங்க இருக்க காவல்துறையில பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரியா இருந்தா அவர் எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. அவரு கடைசியில சொன்னாரு, நம்ம நண்பர் தான் அவர் அண்ணன் அவர் எஸ்பியா இருக்க, அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போனார். ஏன்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் தான் இருக்காரு. இந்த நீங்க சொன்ன அந்த அரசியல்வாதிகளோட அழுத்தத்தால் இவங்களால திறம்பட செயல்பட முடியவில்லை. இதுதான் உண்மை. நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா வெளியே போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியே போயிடு, இல்லை நானே டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடுத்துறேன் போயிடு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.